ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம வந்து பைத்தான் கிளாஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். இதுல ஒன்றும் இல்லை, ஒரு 4 கொஸ்டின் இருக்கு. இந்த 4 கொஸ்டின் நான் டீகோட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்க போறேன். வேற எதுவும் பெருசா இல்லை. ஸோ டேட்டா சயின்ஸ்ல உங்க கெரியர் வளர்த்துக்கணும், நம்ம டேட்டா சயின்ஸ்ல பெரிய ஆளாகணும், இல்லை டேட்டா அனலிஸ்டா ஒரு ஜாப் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்களாம் ஒரு ஆளா இருந்தீங்கன்னா, உங்களுக்குலாம் உங்களோட கனவுகள் மற்றும் உங்க வாழ்க்கையில முன்னேற நினைக்கிற உங்களோட வெறிகள் அனைத்தும் நிறைவேற என்னோட சார்பாக நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதெல்லாம் அச்சீவ் பண்ணுவீங்க. அதை பத்தி ஒரு கவலையும் வேணாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உங்களோட டேட்டா சயின்ஸ் கரியர்ல என்னால முடிஞ்ச ஒரு சின்னோண்டு பகுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 கொஸ்டின் நீங்க வச்சிருக்கேன் பைத்தான்ல. ஸோ இது வந்து எல்லாமே சிம்பிள் தான். ஃபார் லுப், ஒயில் லுப் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இதை டிகோட் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கன்ஃபார்ம் நம்ம சேனலை பாருங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு பைத்தான் ரிலேட்டடா எனக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து வேணும், எனக்கு ஒன்றுமே தெரியாது ப்ரோ, நான் இந்த மாதிரி தான் ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கணும்னு சொன்னீங்கன்னா கூட ஓகே சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து கூட உங்கள் வீடியோ நான் எடிட் பண்ணி உங்களுக்காக ரெடி பண்ணி போடுறேன். ஸோ வாங்க மக்களே, நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் இருக்குது. பிரிண்ட் த நம்பர் 1 to 10 each of its own line using a for loop அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் இன்டர்வியூ கொஸ்டின் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிண்ட் நம்பர் 1 to 10, 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர் பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க அவுட்புட்டா. ஈச் லைன் ஓன் இட்ஸ் லைன் அப்படின்னா ஈச் லைனுக்கும் தனித்தனி லைன் கீழே வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு லைனை கொண்டு வர சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம்க்கான அவுட்புட்டை நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் என்றைக்குமே முக்கியமானது கொஸ்டின் தான். கொஸ்டினை நம்ம எந்த அளவுக்கு கிளியராக நம்ம அனலைஸ் பண்ணி கொஸ்டினை எந்த அளவுக்கு நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம வந்து அது அவுட்புட் கொடுக்குறோமோ அதில் தான் எல்லா விஷயமே அடங்கிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 1 to 10 கேட்டிருக்காங்க. அதனால ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்காங்க. நான் கொடுக்குறேன் ஃபார் ஐ, ஐங்கிறது இது வேரியபிள், அதை நான் கொடுக்குறேன் ஐ இன் ரேஞ்ச். ரேஞ்ச் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, 1 to 10 கேட்டிருக்காங்க. அப்போ 1, 10 கொடுத்துட்டு பிரிண்ட் ஐ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 9 வரைக்கும் தான் வந்திருக்குது. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 1லேருந்து 10 வரைக்கும் கேட்டிருக்காங்க. பைத்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எப்பயுமே எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ 0லேருந்து நீங்கள் 10 வரைக்கும் நம்பர் கேட்குறீங்க, இல்லை 10 வரைக்கும் நம்பர் வேணும்னு சொல்லிட்டு 10 கொடுத்தீங்கன்னா அது வந்து 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணாது, 0லேருந்து 9 வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கேரக்டர் எடுத்துக்கும் பைத்தான். 0லேருந்து தான் ஆரம்பிக்கும் பைத்தானில். நீங்கள் இன்டீஜர் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். 10 வேணும்னா 10க்கு நீங்கள் வந்து முன்னாடி ஒரு நம்பர் கொடுக்கணும். எப்பயுமே எந்த நீங்கள் அவுட்புட் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு அவுட்புட்கான முன்னாடி ஒரு நம்பர் கொடுக்கணும். இப்போ நான் 1லேருந்து ஆரம்பிக்கணுங்கிறேன், அதனால 1லேருந்து 11 வரைக்கும் நான் கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. இந்த இது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க, கன்ஃபார்ம் உங்கள் டவுட் நான் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். அதை எப்படி டிகோட் பண்ணி என்ன பண்ணலாங்கிறத பார்த்துடலாம்.